வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபெரிவா அருளியதில் விகடத்திலும் விநாயக பக்தி பற்றி பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். தான் மற்றவர்களிடம் விகடம் செய்வது மட்டுமில்லை, தன்னை வைத்தும் பக்தர்களை கவிகள் விகடம் பண்ணுவதற்கு அருள் புரிந்து நிறைய இடம் கொடுத்திருப்பவர் விநாயக பெருமான். நம்ம பிள்ளையார் என்று சுவாதீன பிரியத்தின் பேரில் நிந்தா ஸ்துதியாக கேலி பண்ணினால் ரசித்து கேட்டுக்கொள்வார். காளமேக புலவர் இப்படி நிறைய விகடமான ஸ்லேடை கவிகள் பாடியிருக்கிறார். மாட்டுக்கோன் தங்கை என்று தொடங்கும் ஒரு பாட்டில் அம்பாள் விக்னேஸ்வரரை பெற்றதை கோட்டானையும் பெற்றாள் என்கிறார். என்னது, பிள்ளையாரையா இப்படி தூக்கி வாரி போடுகிறார் போல கோட்டான் என்கிறார் என்றல்லவா கேட்க தோன்றுகிறது நமக்கு. ஆனால் இங்கே கோட்டானை என்றால் கோட்டு யானை, அதாவது தந்தமுடைய யானை என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இன்னொரு பாட்டில் அவர் விக்னேஸ்வரர் மூஷிக வாகனராக இருப்பதை பரிகாசம் பண்ணி முப்பான் மழுவும் என்ற பாடலில் வாரணத்தை ஐயோ எலி இழுத்து போகின்றதே, ஆனையை எலி இழுத்து கொண்டு போகிறதே என்று பாடியிருக்கிறார். ஔவையார் கூட தனக்கு பிள்ளையார் கொடுப்பதை விட தான் அவருக்கு கொடுக்கிறது தான் ஜாஸ்தி என்று துவனிக்கிற விதத்திலேயே தான் 4 கொடுக்கிறதற்கு பிரதியாக அவர் 3 கொடுத்தால் போதும் என்று பரிகாசமாக சொல்கிற விதத்திலேயே பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என்று பாடியிருக்கிறாள். அவருக்காக நாம் தலையில் குட்டிக்கொள்வது, தோப்பு கரணம் போடுவது, சிதறு காய் போட்டு லபோ லபோ என்று பலர் பொறுக்க போய் அதிலே சிலர் ஏமாந்து போய்விடுவது முதலிய எல்லாவற்றிலுமே ஒரு விகட அம்சம் இருக்கிறது. தானும் அந்த மாதிரி விளையாடியே அவர் மோட்ச பர்யந்தம் எல்லா அனுகிரகமும் பண்ணுவார் என்பதும் ஔவையார் கதையில் இருந்து தெரிகிறது. சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையின் காதில் பஞ்சாட்சரம் போதி கைலாசம் போவதைக் கண்டு தானும் செல்வதற்காக அவசரமாக பூஜை செய்த ஔவையாரிடம், நீ நிதானமாக பூஜை செய், நான் உன்னை கைலாசத்தில் சேர்க்கிறேன் என்று கூறி மற்றவர்கள் எல்லாம் போவதற்கு முன்பாகவே அவளை தன்னுடைய தும்பிக்கையை வளைத்து தூக்கி விகட விளையாட்டாக அதை அப்படியே நீட்டிக்கொண்டு போய் தான் கைலாசத்தில் தொப்பென்று போட்டிருக்கிறார். நாமும் விகட விநாயகரை பக்தியுடன் பூஜித்து நலமடையலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம். இதுபோல் மகாபெரிவா அருளியதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, மகாபெரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. மகாபெரிவா சரணம்.